டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. பிகாஸ் அது ரொம்ப டஃப்பான போர்ஷன், அதெல்லாம் சுத்தமாக படிக்க முடியாது. முக்கியமாக அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் படிக்கவே முடியாதுன்ற மைண்ட் செட்டை நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் as I already said, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 ஈஸி. ஸோ ஆல்ரெடி என் சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். பட் நான் லெசன் வைஸ் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலை. ஸோ அதனால் இந்த தடவை யூனிட் 11, அதாவது ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஸோ அந்த லெசனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா டெஃபினெட்லி யூனிட் 12 அண்ட் 13 அந்த லெசனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அந்த வீடியோ போடுறேன். ஓகேவா நண்பா? ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து எழுதணும். அடுத்து நீங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நடத்தும் போது நோட்ஸ் எடுக்கணும், ரியாக்ஷன்ஸை திருப்பி திருப்பி எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் சொல்கிற ஜென்ரல் அட்வைஸை நான் கொடுக்க போகிறதில்ல. லெட்ஸ் பி ஃப்ராங்க்டா, நம்ம வீடியோவில் ஃப்ராங்காகவே பேசுவோம். ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியனில் சொல்கிறேன், இது டெஃபினெட்லி வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ எதுதான் ப்ரோ வேலைக்கு ஆகும் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. ஸோ போகலாமா? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரிடா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு பேசிக்ஸ் தெரியும்? இதை நான் முதல்ல கேள்வி. இந்த வீடியோ பார்க்குற ஐ ஹோப் எல்லாருக்குமே மோஸ்ட்லி பேசிக்ஸ் தெரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அப்படி பேசிக்ஸ் தெரியலைன்னா நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு 3 வீடியோ போட்டிருக்கேன் ஃபார் பேசிக்ஸ். அந்த 3 வீடியோ நீ பார்த்துட்டேன்னா நீ 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ரெடி. சரி, ஓகே. சரி ப்ரோ, இந்த 3 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த 3 வீடியோ பார்த்தா என்ன பெனிஃபிட்டுன்றத பார்த்தவங்களுக்கு நான் சொல்லணும்ல. ஸோ இப்போ சொல்கிறேன். முதல் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலா எழுத தெரியணும். அதனால் முதல் பார்ட்டில் ஃபார்முலா எப்படி கிளியராக எழுதுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் சொல்ல போனோன்னா நீங்களே உங்கள் ஓன் ஃபார்முலாஸ் எழுதலான்ற அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு பார்ட் அவங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபார்முலாஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸ்வாகான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே ஃபார்முலாஸ் மட்டும்தான். நீ ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லை, கிட்டத்தட்ட அது ஃபுல்லாகவுமே ஃபார்முலாஸை மட்டும்தான் நீ படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா டெஃபினெட்லி வேலைக்காகாது. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபார்முலா கொடுத்தா அது எப்படி எழுதணுன்ற ஐடென்டிட்டியும் உனக்கு தெரியணும். அதை நான் உனக்கு பார்ட் 1 சொல்லி கொடுத்தேன். முதல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன். 2வது பார்ட்டில் என்ன பண்ணியிருந்தேன், எழுதின ஃபார்முலாவோட நேம், ஐயூபேக் நேமிங் எப்படி வைக்கணுன்றதை சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் உனக்கு எப்படி சொல்ல 10th பேசிக்ஸை வச்சு தான் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்கள் 11th ஐயூபேக் நேமிங்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் 12th நீங்கள் கொடுக்க தேவை இல்லை. இதுதான் மேட்டர். ஸோ அதனால் வெறும் 10th பேசிக்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஆர்கானிக், அதாவது ஐயூபேக் நேமிங் சொல்லி கொடுத்துருப்பேன். எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா இப்போ எழுதின ஃபார்முலாவுக்கு பேருன்னு ஒன்று எழுதணும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்லி கொடுத்தேன். 2வது பார்ட்டில் பேர் எப்படி வைக்கிறதுன்றதை ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் 3rd பார்ட்டில் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன், லாஸ்ட் பார்ட்டில் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் லைக் நம்மளோட பென்சின் காம்பவுண்ட்ஸை பற்றி ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை நிறைய கொடுத்துருப்பேன். கரெக்டாக இல்லையா? ஏன் பென்சினை பற்றிலாம் சொல்லியிருப்பேன்னா, பென்சின் இஸ் ஆல்ரவுண்டர் காம்பவுண்ட். அந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா பென்சின் இல்லாமல் அது இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா? தட்ஸ் ஆல். சரி, ஓகே. இந்த 3 பார்ட்டில் லாஸ்ட் பார்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை எப்படி ஜென்ரலாக படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பேன். கரெக்டாக? அந்த இடத்துல நான் உங்களுக்கு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனை வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, எப்படி சொல்லி கொடுத்தேன்றதை ஜென்ரலாக அகெயின் ஒரு ஐடியா தரேன். இந்த ஐடியா வச்சு எப்படி நீங்கள் 11th லெசனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற ஜென்ரல் ஐடியாவையும் நான் தந்துடுறேன். முதல் விஷயம், உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் படிக்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் தியரி படிக்கிறது ஈஸின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், முதல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா டெஃபினெட்லி அதில் ஒரு தியரி இருக்கும். அந்த தியரியை படிச்சிரு. தியரி படிக்க யாருக்கும் டஃப்பு கிடையாது, கஷ்டம் கிடையாது. பிகாஸ் எல்லாருமே ஈஸியாக படிப்பீங்க. ஆனால்
தியரி படித்த உடனே அதோட ரியாக்ஷன் எழுத தான் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொன்னேன், நண்பா உனக்கு தியரியில் எது எதோட ரியாக்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். பேர் கொடுத்துருவாங்க. பேர் கொடுத்துட்டா அதோட ஃபார்முலா எப்படி எழுதணுன்றத பார்ட் 1 இருக்குது, எழுதிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்னு அவனே கொடுத்துருப்பான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதிரு. எய்தர் நீ நேம் வச்சும் எழுதலாம், இல்லைனா அதோட ஃபார்முலாவும் எழுதலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஃபைனலி ப்ராடக்ட்டு நேம் கொடுத்துருப்பான் தியரியில். கொடுத்த தியரியை அப்படியே நீங்கள் ஃபார்முலாவை எழுத போகிறேன். ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்றத பார்ட் 1 சொல்லி கொடுத்துருப்பேன். எதுக்கு பார்ட் 2 நேமிங் கொடுத்துருப்பேன்னா, ஐயூபேக் நேமிங்னா, ஏன்னா அப்போ தான் உன்னால் எந்த காம்பவுண்டை கொடுத்துருக்காங்கன்றதை ரியலைஸ் பண்ண முடியும். இப்படி தான் நான் அந்த 3 கான்செப்ட் வீடியோ சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ட்ரிக்கை தான் நீங்கள் 11th லெசன் பூரா யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மொத்தம் 3 டாபிக்ஸ் இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து ஆல்கஹால்ஸ் இருக்கும், ஃபீனால்ஸ் இருக்கும், ஈத்தர்ஸ் இருக்கும். கரெக்டாக, லாஜிக்கா? ஸோ டெஃபினெட்லி ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணும், தியரியை படிச்சிரு, ஃபார்முலா பாரு, என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப்னு பாரு, டக்குன்னு எழுதிரு. இப்படியே நீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் படித்து முடிச்சிடலாம். அதற்கடுத்து நெக்ஸ்ட் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சேம் லாஜிக், இது போட்டால் இது என்ன நடக்கும், இதை ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பாரு. வேறு எதுவும் நீ பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ரியாக்ஷன்ஸும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, எல்லா ரியாக்ஷன்ஸும் நீங்கள் சொன்ன அந்த மெத்தட் மூலமாக படிக்கவும் முடியுது. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. என்னதுன்னா, ப்ரோ எப்படி ப்ரோ எல்லா ரியாக்ஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறது? புரியுது, இப்படி வந்தால் இப்படி தான் எழுதணும்னு தெரியுது, பட் மறந்து போயிடுறேனே, அதுக்கு என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இட்ஸ் அபவுட் நான் என் ஸ்பெஷல் மெத்தட், அதாவது என்னோடய செகண்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணி தான் அது எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணேன். செகண்ட் மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடது என்னதுன்றது, விச் இஸ் நத்திங் பட் லிசனிங் சாங்ஸ். நான் ரியாக்ஷன்ஸ் படிக்கும்போது சாங்ஸ் கேட்டுகிட்டே படிப்பேன். ஸோ தட் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா, அந்த ரியாக்ஷன் எழுதுகிறப்ப எனக்கு அந்த சாங் மைண்டில் ஓடும். ஸோ அதை வச்சு என்னால் ஈஸியாக இது பண்ண முடியும். புரியுதா? ஸோ டெஃபினெட்லி இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் ஆன மாதிரி உனக்கு ஒர்க் ஆகுன்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீ உனக்கான ஒரு ஓன் வே ஆஃப் மெத்தடை ஃபைன் பண்ணி தான் ஆகணும். இது ஒன்று மட்டும்தான் எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் லேக் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா எல்லா டாப்பர்ஸ் கிட்டேயுமே ஒரு ஓன் மெத்தட் இருக்கும் இன் ஆர்டர் டு மெமரைஸ். நான் சொல்கிறது மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சம் எல்லாமே லைக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் இந்த மெமரைஸ் பண்ணுறதுன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஓன் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இப்போ பிரச்சனையே நிறைய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஓன் மெத்தட் இல்லை. ஸோ அந்த ஓன் மெத்தட் இல்லாததுனால அவங்களால மெமரைஸ் பண்ண முடியல. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட எஜுகேஷன் போர்டுன்றது பியூர்லி மெமரைசேஷன். யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் டாப்பரு, அவங்க தான் நிறைய மார்க் எடுப்பாங்க அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயே புரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டு தான். அந்த மெமரைசேஷனை நீங்கள் கொண்டு வரணும்னா உங்களோட செகண்ட் ஓன் மெத்தடை ஃபைன் பண்ணணும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு 100% தெரிஞ்சால் டெஃபினட்டாக அந்த செகண்ட் மெத்தட் எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், அதை மெமரைசேஷன் பண்ணுறதுக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த செகண்ட் மெத்தடை கண்டுபிடிங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒன்ஸ் அந்த செகண்ட் மெத்தடை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன 11th லெசன் 12th 13 மட்டும் இல்லை, மொத்த உங்களுக்கு 12th பயங்கர ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதனால் என்னோடய செகண்ட் மெத்தட் நான் சாங்ஸ் கேட்டு படிக்கிறது. ஆனால் உங்களோட செகண்ட் மெத்தட் எதுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் முதல் எஃபர்ட் உன்னோட எஃபர்ட்டாக தான் இருக்கணும். நீ ட்ரை பண்ணு, உனக்கு எதெல்லாம் செட் ஆகும், எப்படி படித்தா எனக்கு செட் ஆகுன்றதை யோசி. இது ஒன்று தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நீ ஓன் மெத்தடை நீ கண்டுபிடிச்சனா மெமரைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிளியராக வந்துடும். மெமரைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிளியராக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன, டக்குன்னு எல்லா ரியாக்ஷன்ஸையும் படித்து முடிச்சிடுவேன். நான் ஏன் சாங் மெத்தட் சூஸ் பண்ணேன்னா, சாங்ஸ் கேட்குறப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இதுதான் மேட்ரு. இப்போ நமக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுக்காக கேட்போம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு தானே.
ஸோ படிக்கிறப்ப டெஃபினெட்லி மேக்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த கெமிஸ்ட்ரியில் இந்த ரியாக்ஷன்ஸ் படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் நான் சாங்ஸ் கேட்பேன். ஸோ தட் என் மைண்ட் நல்லா பீஸாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஈஸியாக நல்லா படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உன் மைண்டை நீ வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தனா டெஃபினட்டாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வே. ஸோ நீ ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் கோஸ் ஃபார் ஃபீனால், சேம் கோஸ் ஃபார் ஈத்தர். அஸ் ஐ ஆல்ரெடி செட், நான் உங்களுக்கு ஆர்கானிக் பேசிக்ஸ் 3 வீடியோ போட்டிருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த 3 வீடியோவை டெஃபினட்டாக கிளியராக போய் பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறமா அந்தந்த லெசனுக்கு ஒரு பேசிக்ஸ் போடணும். ஸோ அந்த பேசிக்ஸ் நான் 11th லெசனுக்கு ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் ஃபைனலி எது படித்தா நீங்கள் போதும் அப்படின்றது ஃபார் 90+ ஆஸ் வெல் அஸ் சென்டம் எடுக்கிறவங்க எது படித்தா போதும் அப்படின்றத நான் உங்களுக்கு 11th லெசனுக்காக தனியாக உங்களுக்கு எது படித்தா போதுன்றவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலி இந்த 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th லெசன் டெஃபினட்டாக செம்ம ஈஸியாக இருக்கும். இதுதான் மேட்டர். ஓகேவா நண்பா? ஸோ இதே பிளான் தான் நான் 12th லெசனுக்கும் சொல்லுவேன், 13th லெசனுக்கும் சொல்லுவேன். ஒரே ஒரு சேஞ்ச் என்னதுன்னா, அந்த லெசனில் பேசிக்ஸ் மாறும். 2வது அந்த லெசனில் எந்த கொஷின் படித்தா போதுன்றதுக்கு நான் தனியாக வீடியோ போடணுமே தவிர்த்து மற்றபடி நான் எதுவும் போட தேவையில்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் மெமரைசேஷன் பண்ணுறீங்களே, இதுக்கு டைம் எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் உட்காந்து ஓனாக படிக்கும்போது மட்டும்தான். ப்ரோ நான் அவங்க லெக்சர்ஸ் பார்த்து படிக்கிறேன், அதே மாதிரி நான் உட்காந்து லைவ் செஷன்ஸ் பார்க்குறேன், இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிச்சிங்கன்னா தப்பு கிடையாது. நான் இல்லைன்னா சொல்ல. பிகாஸ் உங்களுக்கு சம்திங் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும்னா டெஃபினட்டாக அது தப்பு கிடையாது. ஆனால் செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் குறைஞ்சிக்கிட்டே போகும். உங்களால் அந்த செகண்ட் மெத்தட் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இன்னொரு பர்சனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்களே தவிர்த்து அந்த செகண்ட் மெத்தட் ஓனாக நீங்கள் திங்க் பண்ணி படிக்கிற மெத்தட் கடைசி வரைக்கும் உங்களால் ரியலைஸ் பண்ணவே முடியாது. இது ஒன்று தான் மைனஸ்ரா எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இதுதான் எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மைனஸாகவும் எல்லா டாப்பர்ஸ்க்கும் ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. பிகாஸ் எவ்வளோ என்ன லைவ் செஷன் என்ன லெக்சர்ஸ் பார்த்தாலும் அவங்க ஓனாக டிசைட் பண்ணுவாங்க என்ன படிக்கணுன்றது. அண்ட் அவங்க உட்காந்து தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த வீடியோ பார்க்கணுமா பார்க்க வேணாமான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் மேட்டர். எனக்கு இன்னொருத்தங்க சொல்லி கொடுத்தா தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா கரெக்ட், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோ. பிகாஸ் உனக்கு ஃப்யூச்சரில் யாரும் இதே மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரே ஒருத்தங்களால் மட்டும்தான் முடியும். யார்? நான் கிடையாது, நீ. உனக்கு வேணும்னா நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஒருத்தன் யார் தெரியுமா? உன் மனசுக்குள்ளே உன் பிரெயினில் இருக்கான் பார், இங்கே இருக்கான் பார், அவன் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். வேறு யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவனை வெளிக்கொண்டு வா. அவனை வச்சு அந்த மெத்தட் என்னன்றதை கண்டுபிடிச்சி அசால்ட்டாக நீயே உட்காந்து ஓனாக செல்ஃப் ஸ்டடி பண்ணு. ஸோ தட் உனக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய டைமை நீ ஒதுக்கிட்டனா நீ அதுக்கப்புறமா உட்காந்து மற்ற லெக்சர்ஸோ இல்லை மற்ற சேனல்ஸோ இல்லை மற்ற வீடியோஸோ இல்லை ஏன் வீடியோஸோ உட்காந்து பார்த்து நீ டைம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டன்ட் நீ ஃப்ரீயாக இருக்கலாம், மற்ற ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்லாம் நீ பண்ணலாம். அதுக்கு நீ ஓனாக உட்காந்து படிக்கணும். இது மெயினாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் தேவைப்படும், 12th மேக்ஸுக்கு முக்கியமாக தேவைப்படும், அண்ட் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன்ஸ்க்கு வேறு லெவலில் தேவைப்படும். இதுதான் மேட்டர். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் இது 11th லெசன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லலை. 12th லெசன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் 13th லெசன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் இதுதான். இப்படி படித்தா மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். இன்ஸ்டன்ட் நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிற போகிறேன், நான் ரியாக்ஷன்ஸை அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நீ நோட்ஸ் எடுத்து படித்தனா தப்பு கிடையாது. ஆனால் நோட்ஸ் எடுக்கிறதுனால உனக்கு டைம் தான் வேஸ்ட்டே தவிர்த்து அது எப்படி ஞாபகம் இருக்குன்றதை ஞாபகப்படுத்திப்பார். ஏன்னா எத்தனை தடவைடா நோட்ஸ் எடுப்ப? நீ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தனா எப்போ நீ கவனிப்ப? நான் இன்னைய வரைக்கும் நான் 12th சொல்கிறேன், ஒரு டைம் கூட நோட்ஸ் எடுத்து படித்ததே கிடையாது. ஒன்று பியூர்லி புக் எடுத்துப்பேன், இல்லைனா பியூர்லி யூடியூப் சேனல் பார்த்து படிப்பேனே தவிர்த்து நோட்ஸ் எடுத்து படித்ததா சரித்திரமே இல்லை. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறல, எப்போவுமே என்னோடய செகண்ட் மெத்தட் வச்சு தான் நான் படிப்பேனே தவிர்த்து
நான் எக்காரண கொண்டும் லைக் இவங்க லெக்சர்ஸ் நடத்தி நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் டைம் தான் எனக்கு வேஸ்ட்டு. ஏன்னா புரியும், கண்டிப்பாக புரியும், ஆனால் நான் படிச்சிருக்க மாட்டேன், மறந்துடும் ஈஸியாக. எப்போ எனக்கு கடைசி வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும்னா நான் உட்காந்து அதை செல்ஃப் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான். இதுதான் மேட்டர். ஓகேவா நண்பா? ஸோ இனிமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை எப்படி படிக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக கிடச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் 11th லெசனுக்கு மட்டும் சொல்லலை, 12 and 13க்கும் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல்ன்றது என் சேனலில் அதிக பேர் பார்க்க வைக்கிறாங்கன்றது கிடையாது. என் சேனலை பார்த்துட்டு மற்றவங்க அவங்க ஓனாக படிக்க ஆரம்பிச்சுட்டா தான் அதுதான் என்னோடய ரியல் சக்ஸஸ். ஸோ அதனால் ஐ ஹோப் எல்லாருமே சாப்டர் 12 and 13க்கு இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கேட்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஓனாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்ற இது தான். ஸோ ரியல் சேனலோட சக்ஸஸ் என்னது? அந்த சேனல் வீடியோவை அவங்க திருப்பி திருப்பி பார்க்க வைக்கிறதுனால சக்ஸஸ் கிடையாது. ஒரு டைம் பார்த்து அந்த வீடியோ வச்சு அவங்களே ஓனாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார், அதுதான் ரியல் சக்ஸஸ். அண்ட் அதை தான் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் ஓனாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. டெஃபினட்டாக இந்த மிட் டேர்ம்லேருந்து கடைசி அந்த பப்ளிக்கில் லாஸ்ட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் வேறு லெவல் எக்ஸாமை செய்கிறோம். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உன்னை சந்திக்கிறேன் நண்பா. ஐ ஹோப் சாப்டர் 12 and 13க்கு நீங்கள் பேசிக்ஸ் as well as எந்த கொஷின் படிக்கணும் மட்டும் கேட்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு 12th சாப்டரும் சரி 13th சாப்டரும் சரி வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேணாலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணி தான் ஆகணும். பட் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். வேணுமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். பட் ஓவரால் பிளானை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீ உட்காந்து பார்த்துருக்கேன்னா டெஃபினட்டாக சொல்லுண்டா, நீ கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்க. டெஃபினட்டாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி காத்திருக்கு. ரியாலிட்டியை நோக்கிப்போ, நீ ஜெயிப்ப. இட்ஸ் பை நண்பா. சைனிங் ஆஃப்.